தமிழ் சிங்கள மக்களின் வாழ்வியலுடன் பின்னி பிணைந்த சித்திரை புத்தாண்டு இன்னும் சில நாட்களில் மலர உள்ளது. சித்திரை புத்தாண்டு தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. கொமலவடம் புதுவருட மேசையை அலங்கரிக்கின்ற இன்னும் ஒரு சுவையான தின்பண்டம். இந்த தின்பண்டம் கண்டி மாவட்டத்துக்கே உரிய தனித்துவமான தின்பண்டமாகவும் திகழ்கிறது. கிராமப்புறங்களில் அன்றாட கருமங்களின் போது நாட்டார் பாடல்களை இசைக்கும் சம்பிரதாயம் இன்றும் நிலவுகின்றது. பாட்டாளி மக்களுக்கே உரித்தான நாட்டார் பாடல்களை பாடிய வண்ணம் இவர்கள் மகிழ்வுடன் மாவிடிப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. இடித்து பின்னர் அவித்தெடுத்த அரிசி மாவுடன் தேவைக்கேற்ப மஞ்சளையும் உப்பையும் சேர்த்து அதனை பதப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னர் அந்த கலவையை ரொட்டி தட்டுவதை போன்று தட்டி அதன் மேல் சவரிசியை தூவி இளஞ்சூடான எண்ணெயில் பொரிக்க வேண்டும். இனிப்பு பாணி மற்றும் நிறக்கலவைகளை சேர்த்துக் கொள்வதன் மூலம் இந்த உணவின் சுவையை மேலும் அதிகரித்துக் கொள்ளலாம். சுவையான கொமலவடான் இவ்வாறே தயாரிக்கப்படுகிறது. புதுவருட பாரம்பரிய உணவுகள் மற்றும் விளையாட்டுகள் தொடர்பில் பல சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிய இந்த பாட்டிமாரை விட்டு பிரிவது எமக்கும் கடினமாகத்தான் இருந்தது. எனினும் எமது பயணம் நெடியது. மீண்டும் புத்துணர்வுடன் அதனை ஆரம்பித்தோம். புதுவருட உறவு பயணம் தொகுப்பை நாளையும் எதிர்பாருங்கள். உலகில் எங்கிருந்தாலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் தற்போது உங்களுடன் எமது நேரலை செய்திகளை இணையதளத்தில் பார்வையிட www.newsfirst.lk இலங்கையில் முதற்தர செய்தி வழங்குனர் தற்போது இணையதளத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இலங்கையை உலகிற்கு கொண்டு செல்கிறது. சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை பெற்றுக்கொண்ட ஆகக்கூடிய பொருளாதார வளர்ச்சி கடந்த வருடம் பதிவானதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கிறது. மத்திய வங்கி இன்று வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் 2011 ஆண்டு இலங்கை 8.3% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது. 8% அதிகமான பொருளாதார வளர்ச்சியை இலங்கை தொடர்ந்து 2 வருடங்கள் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த வருடம் மொத்த பொருளாதார வளர்ச்சி 8.3% பதிவாகும் போது பொருளாதாரத்தின் 3 பிரதான துறைகளான விவசாயத்துறை 1.5% வளர்ச்சியும், கைத்தொழில்துறை 10.3% வளர்ச்சியும், சேவைத்துறை 8.6% வளர்ச்சியும் எட்டியுள்ளன. 2010 ஆண்டு $2,400 இருந்த தனிநபர் வருமானம் 2011 ஆண்டு 2,836 அதிகரித்துள்ளது. 2011 ஆண்டு பணவீக்கம் 6.7 பதிவாகியதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கிறது. இலங்கையில் ஆக குறைந்த வேலையின்மை வீதமாக 2011 ஆண்டு 4.2% பதிவாகியுள்ளது. வெளிநாட்டுத்துறை சார் நிதி நிலைமைகளை ஆராயும் போது கடந்த வருடம் இலங்கை பெற்றுக்கொண்ட ஏற்றுமதி வருமானம் $10.6 பில்லியன் காணப்பட்டதுடன் இறக்குமதி செலவு $20.4 பில்லியன் பதிவாகியுள்ளது. அதன்படி வர்த்தக பற்றாக்குறை 9.7 பில்லியனாக அதிகரித்துள்ளதுடன் அது மொத்த தேசிய உற்பத்தியில் 4.4% கடந்த வருடம் இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8 லட்சத்தை தாண்டியுள்ளதுடன் அதன் மூலம் $830 மில்லியன் வருமானம் கிடைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2011 ஆண்டு வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கையர்களால் $5.1 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ளது. இதேவேளை இலங்கைக்கு நேரடியாக கிடைத்த வெளிநாட்டு முதலீடுகள் முதல் தடவையாக $1 பில்லியன் விட அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அரச நிதி நிலைமை தொடர்பில் ஆராயும் போது 2010 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த வருடம் அதில் குறைவு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கிறது. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மொத்த தேசிய உற்பத்தியில் 6.9% காணப்பட்டதாகவும் எதிர்பார்த்த இலக்கை விட அது ஓரளவு உயர்மட்டத்தில் காணப்படுவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த தேசிய உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் அரசாங்கத்தின் கடன் பெறுமதி 78.5% காணப்பட்டதுடன் அது கடந்த 30 வருட காலத்திற்குள் 80% விட குறைந்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவெனவும் மத்திய வங்கி தெரிவிக்கிறது. இதுவரை அரசாங்கத்தின் பிரதான நிறுவனங்களான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், மின்சார சபை, போக்குவரத்து சபை, ரயில்வே திணைக்களம், விமான சபை மற்றும் தபால் சபை என்பன அடைந்த நட்டம் கடந்த வருடம் அதிகரித்துள்ளது.
கடந்த வருடம் இலங்கை மின்சார சபை 25.5 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 94 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை 3.8 பில்லியன் ரூபாய் நட்டத்தையும், ரயில்வே திணைக்களம் 4.1 பில்லியன் ரூபாய் நட்டத்தையும் அடைந்துள்ளன. இதேவேளை ஸ்ரீலங்கன் விமான சபை 19.1 பில்லியன் ரூபாய் நட்டத்தை அடைந்துள்ளது. மிஹின் லங்கா நிறுவனம் கடந்த வருடம் 455 மில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளது. இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. யாழ்ப்பாணம் மானிப்பாய் வேலக்கை பிள்ளையார் ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. யாழ் குடாநாட்டின் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் வேலக்கை பிள்ளையார் ஆலயமும் முக்கிய இடம் பெறுகின்றது. ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பிரதான கும்பங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. யாழ் குடாநாடு மாத்திரமன்றி நாட்டின் அநேகமான பகுதிகளைச் சேர்ந்த பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் மானிப்பாய் வேலக்கை பிள்ளையார் ஆலய கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் அதிகரிப்பு.